வணக்கம் மக்களே! எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஒரு 2 முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணு வந்து லேட்டஸ்ட்டா நடந்த நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களோட டிவோர்ஸ் ரைட்? அவங்க அந்த இஷ்யூ ஒண்ணு. அடுத்தது வந்து கங்கா ரைட்? அந்த கங்கா படத்தோட ரிவ்யூஸ் எப்படி என்ன ஆயிடுச்சு, பேக் ஃபயர் ஆனது விஷயம் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஒரு விஷயம் வந்து யாருக்குமே அவங்க லைஃப்ல வந்து நடக்கக்கூடாது. அண்ட் நோபடி ஷுட் கோ த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இட்ஸ் நாட் தட் நம்மளுக்கு நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யாருக்குனாலும் எப்போனாலும் நடக்கலாம். வி டோன்ட் அவங்க என்ன எல்லா வருஷ கணக்கில் பிளான் பண்ணி அவங்களுக்குள்ள நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாது எனிவேஸ். ஓகே, அந்த மாதிரி அவங்க எதுவுமே வந்து ரொம்ப நாளாக வந்து இதை பிளான் பண்ணி டிவோர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. இட்ஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட், அப்படிதான் நம்ம சொல்லணும். பட் இட் ஹேப்பன். ஓகே, ஸோ இது வந்து இது கண்டிப்பாக வந்து யாருக்குமே இது ஒரு குட் ஃபீலிங்காக கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ.ஆர். ரஹ்மான் அவர் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ரைட் ரைட். அவர் வந்து பண்ணியிருக்கிற விஷயங்கள், பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு நம்மளோட மூவி இண்டஸ்ட்ரிக்கும் சரி. அண்ட் அவருக்கு இருக்கிற திறமை எல்லாமே வந்து நம்மளுக்காக வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு மியூசிக்ஸ் கொடுத்து நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவரை நம்ம வந்து பிரிச்சே பார்க்க முடியாது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கேயுமே எப்பயுமே நம்ம நாட்டையும் நம்ம தமிழ் மக்களையோ இல்லை தமிழையோ என்னைக்குமே அவர் வந்து விட்டு கொடுத்து பேசுனதே கிடையாது. ஹி மேக் அஸ் ப்ரவுட். ஹி மேட் எவ்ரி சுச்சுவேஷன். எந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் அங்கே வந்து தைரியமாக அவர் வந்து பேசுவார். அவரால் முடிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன் நான். அண்ட் அவர் ரொம்பலாம் வந்து இஸ் நாட் அவுட் கோயிங் பர்சன், ரொம்ப குவைட்டாக இருக்கிற பர்சன். அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும் ரைட். மியூசிக்கு அண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருப்பார். தவிர மற்றபடி நீங்கள் நிறைய விஷயம் கேட்டிங்களோ இப்படிலாம் நடக்குதான்னு கூட அவர் ஒரு இன்டர்வியூலாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ டைம் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இஸ் ஸோ ஆக்குபைட் வித் திஸ் ஒர்க், இஸ் பிஸி வித் திஸ் ஒர்க். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணுங்களோ அவர் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது we feel something happened to our family members. நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி யாருக்காவது ஒரு விஷயம் நடந்தால் நம்மளுக்கு எவ்வளோ வருத்தம் தருமோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. பர்சனலாக ரொம்ப ஃபீல் பண்றேன். அண்ட் ஸோ நிறைய பேர் ஏன் இதை வந்து நம்ம பேச வேண்டியதா இருக்குன்னா, நிறைய பேர் வந்து இதை வந்து அட்ரஸ் பண்றங்கிற பேர்ல ரொம்ப ரொம்ப மோசமா அதை வந்து அவர் யாரு என்னங்கிறது தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்லை தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. சரி, அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர், நிறைய பேருக்கு இன்ஸ்பயர்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து அட்ரஸ் பண்ணிட முடியாது ரைட். டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஓகே, அவருக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் அவங்களே எங்களுக்கு ஒரு ப்ரைவசி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு பெரிய ஒரு டெவஸ்டேட்டிங்கான ஒரு ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து we have to handle it in a way. இந்த மாதிரி ரொம்பலாம் வந்து அதை பற்றி ஜாஸ்தி பேசி அண்ட் அவங்களோட ப்ரைவேட் லைஃப்பை பற்றி பேசுறது அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அன் எத்திக், இட்ஸ் டிக்னிஃபைடான விஷயமா நான் பார்க்கல. ரொம்ப வருத்தமாக இருந்தது. நிறைய பேர் ரொம்ப ஒரு மோசமாக அவரை பற்றி அட்ரஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பான ரைட்டான்னு கூட நமக்கு தெரியாது. பட் திஸ் ஜஸ்ட் அப்படியே எடுத்து they are talking something very very ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் நமக்கு ஒரு க்ளோஸான ஒரு பர்சன் பத்தி நம்ம பேசும்போது நமக்கு கோவம் வரதான் செய்யும். ஸோ அந்த ஒரு ஆதங்கம் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. பட் அதை வந்து என்ன சொல்றது, இட்ஸ் லைக் எவ்ரிதிங் தேர் மேக்கிங் இட் கமர்ஷியல். அதுதான் வந்து பிரச்சனையே இப்போ நம்ம அங்கே நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் வந்து இஸ் சோ மெச்சூர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் பயங்கர ஒரு மெச்சூர்டா டீல் பண்ற ஒரு பர்சன். ஸோ இவர் இந்த விஷயத்தையும் கண்டிப்பா அப்படிதான் வந்து பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க அண்ட் எக்ஸாம்பிள் அவங்களே எடுத்துக்கோங்க. தே ஆர் மேரிட் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 30 years இட்ஸ் கோயிங் டு பி ரைட். அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபினான்ஷியலி, ஒரு கிட்ஸை ரைஸ் பண்ணுறது இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது வாட் எவர். ஸோ அவங்களுக்கு வந்து இஃப் தே ஆர் மேக்கிங் மணினா அவங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. தே வுட் ஹவ் கான் த்ரூ அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதை ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ரைட். எல்லாம் இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கப்புளாக வந்து இது வரைக்கும் வந்து இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது சாதாரண ஒரு 30 years அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் ஜோக்.
ஓகே. அது வந்து அதுக்கு பயங்கரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அத வந்து கண்டிப்பா அவங்க 2 பேரும் வந்து they proved it. ஓகே. இட்ஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து as I said நெறைய விஷயங்கள் they would have gone through together. அப்படிங்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. ஓகே. ஸோ அதாவது ஏதோ ஒரு அவசரத்துல, ஏதோ ஒரு எமோஷனல்ல அவங்க இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பா அந்த மொமெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, அவங்க இந்த லவ் மொமெண்ட்ஸ் அண்ட் த டேக்கிங் கேர் ஆஃப் ஈச் அதர், ரைட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நினைச்சு அவங்க வந்து இதெல்லாம் யோசிச்சு ஒரு நல்ல ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து 100% நம்புறேன். ஓகே. ஸோ பிகாஸ் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் as I said is so matured. அவருக்கு தெரியும் இது எப்படி எடுத்துட்டு போறது, என்ன பண்றதுன்னு. இப்போ கரண்ட்ல வந்து they are in the mindset that உங்களுக்கு பிரேக் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து they are very lovable couples. அவங்களை விட்டுட்டு 2 பேரும் விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது. கண்டிப்பா they will decide and come out with some good சொல்யூஷன் அண்ட் டிசிஷன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் அதே போல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குங்க. அந்த ஒரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் அப்படிங்கும்போது அவர் வந்து he will have a different மைண்ட் செட். இது வந்து ஒரு நார்மலாலாம் இருக்க முடியாது அவர்னால. he'll be always busy with his mind. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. they would have gone through a lot of issues. கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ளெல்லாம் போயிருக்கும். எமோஷனலா நிறைய விஷயங்கள் வந்து டீல் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இவ்வளோ வருஷமா அவர் டீல் பண்ணிருக்கிறாரு. இந்த விஷயத்த அவர் டீல் பண்ண மாட்டாரா? கண்டிப்பா அவர் டீல் பண்ணுவார். நம்ம அமைதியா இருந்தாவே போதும், அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்க ஒய்ஃப் as I said she is contributed a lot. அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா அவங்க பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். சும்மா அப்படியே வந்து நிறைய பேர் வந்து அவங்களையும் தப்பாலாம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ஸோ we don't know what kind of problem she is going through. நம்ம ஒரு எம்பத்தட்டிக்கலா திங்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா அப்படிங்கிற ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐ நோ கண்டிப்பா இது வந்து அவங்க வந்து ஒருத்தர் விட்டுட்டு அவங்களால இருக்கவே முடியாதுங்கிறது எனக்கு தோணுது. பிகாஸ் தே பீன் டுகெதர் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 years அப்படிங்கும்போது வாய்ப்பே கிடையாது. அது வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஜஸ்ட் காட் செப்பரேட்டட் அந்த ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு விஷயம். பட் ஏஆர் ரஹ்மான் அவருக்கு வயசான ஒரு டிசிஷன் தான் எடுப்பாரு. ஏன்னா அந்த செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் அண்ட் ரொம்ப வந்து என்ன சொல்றது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை வந்து அவங்க கோ த்ரூ பண்ணக்கூடாது. ஓகே. தே ஆர் வெரி நைஸ் பீப்புள், வெரி நைஸ் சோல். அது அவரெல்லாம் வந்து ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன். சரி, அப்படியே அவங்களுக்கு ஏதாவது இன்னொரு சைடு இருந்தாலும் தட்ஸ் தேர் ப்ராப்ளம், ரைட்? அவங்க வந்து அதை டீல் பண்ணிப்பாங்க. அண்ட் they are grown up. we all grown up. ஸோ கண்டிப்பா அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டிக்கு இது செம்மையா ஹேண்டில் பண்ணுவார். நம்ம அதை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்ல. சரி, அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணனால அவங்க நிறைய ஒர்க் அவர் பீஸ்ஃபுல்லா பண்ணி நமக்கு நிறைய மியூசிக் கொடுத்துருக்காரு. ஐயோ, வேற லெவல் இருக்கு அவரோட மியூசிக் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ரைட்? ஒரு நார்மலா ஜென்ரலா வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ எடுப்பாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அன்கன்ட்ரோலபிளான ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா சுச்சுவேஷன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்யூசிவான ஒரு லைஃபா இருக்கும் போத் பார்ட்னர்ஸ்க்கு. அவங்களால அதை டாலரேட்டே பண்ண முடியல, ரொம்ப முடியவே இல்லைங்க சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கே போவாங்க, ரைட்? ஸோ இவங்க வந்து இப்படி எடுத்திருக்காங்கன்னா சம்திங் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எமோஷனலா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். அதே போல கண்டிவில் திங்க் அபவுட் தியர் கிட்ஸ் அப்படின்னெல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் we have to give them some time. நம்ம ஃபேமிலில எல்லாம் வந்து சண்டை வருது இல்லையா? எல்லாருக்கும் சண்டை வரும், எல்லாம் இது முடிவு எடுப்பாங்க. பட் அவங்க வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிறதுனால அது வெளியே வந்துடுச்சு. நிறைய பேத்துல வந்து வெளியே வராது. அவங்க பப்ளிக் ஃபிகர் ஒரு லைம் லைட் இருக்கிறாங்கிறதுனால வந்து அது வெளியே ஈஸியா வந்துச்சு. அது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் we have to give them some time to decide, right? இது வந்து பெரிய லெவல்ல வந்து பிஸ்னஸ் ஆக்காதீங்க, கமர்ஷியல் ஆக்காதீங்க ப்ளீஸ். ஸோ as I said நம்மளுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா தெரியாது. பட் நம்ம வந்து we have to wish them, okay, we have to pray for them. and அவங்க 2 பேரும் வந்து திருப்பியும் வந்து they have to reunion together and live their life happily ever after அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து we have to wish them a good luck. அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அண்ட் ஐ திங்க் இதை வந்து இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக்காம அவங்கள கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா விட்டாவே ஐ திங்க் திஸ் they will take
என்ன குட் டிசிஷன் அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படி எப்படி பேசுறாங்க, எனக்கு தெரிஞ்சுதான் பேசுறாங்களா, தெரியாமையா பேசுறாங்களா, அட் த எண்ட் ஆஃப் த டே ஹூம் தே ஆர் டாக்கிங் அபவுட் அப்படிங்கிறதும் இருக்குல்ல. எல்லாரையும் பத்தியும் அப்படி அப்படியே பேசிட முடியாது. வி ஹாவ் டு ப்ராசஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அண்ட் வி ஹாவ் டு திங்க் பிஃபோர் வி டாக். அண்ட் இது தெரியாம 100% தெரியாம நம்ம எதையுமே வந்து பேசக்கூடாது. அண்ட் டேக்கிங் இட் ஸ்லோலி, ஒரு மாதிரி கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் தெம் டு கெட் செட்டில் வித் திஸ். அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கே இது பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் நம்ம கேள்விப்பட்டோம். பட் அதை வந்து அவர் வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு ஹி வில் கம் அப் வித் சம் குட் டிசிஷன்ஸ். இப்போதைக்கு வந்து நம்மளா ஒன்று நினைச்சிட்டு எல்லாம் பேசக்கூடாது. We wish them really a very good luck, and we have to pray for them, both of them. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா கங்கா. Oh my god, and this movie நம்ம already reviews பண்ணோம். And see, first of all, இந்த மூவி வந்து இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அவங்க ஏன் வந்து அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஹோல் டீம் அவங்களுக்கு ஏன் வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னு தெரியல. இருக்கிற விஷயத்த இன்னுமே பெருசாக்கிட்டு மேக்கிங் இட் அ பிக் இஷ்யூ. அது அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும். ஒரு ரிவ்யூவர்ஸ் எல்லாமையோ ஒரு ரசிகர்கள் எல்லாமையோ அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மூவி அவங்க எடுத்து அவங்களே வச்சு அவங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மூவி இஸ் அ ஃபிளாப். யாருமே வந்து மேபி அவங்க யாரையாவது கொடுத்து இதுல பாலிடிக்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து நான் பார்த்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஒரு காமன் பீப்புள் ரிவ்யூஸ், ஒரு காமனா இருக்கிறவங்க தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு நார்மலான ஒரு பப்ளிக் போய் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்கும் போது கோவம் வருது அவங்களுக்கு. அந்த கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. ஓகே, அதுக்கு நியாயத்தை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ஒரு அப்பாலஜிஸ்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல படம் பண்றேன்னு சொல்லிட்டு போறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லையே. அது எப்படி நீங்க வந்து இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அண்ட் தென் யூ வில் ஸ்டே எல்லாம் வாங்கி நாங்க ரிவ்யூஸ் போடக்கூடாது, மக்கள் எதுவும் பேசக்கூடாது, எப்படி நீங்க வந்து அந்த ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, ஒன்ஸ் யூ ஆர் அ பப்ளிக் ஃபிகர், நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க தான் பேசுனீங்க, யூ ஸ்போக் அ லாட், ரைட்? நீங்க வந்து ஸ்டேஜ்ல பயங்கரமா பேசி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணி வர வச்சிருக்கீங்க. அதுதான் மக்களுக்கு பயங்கரமான ஒரு எந்த படம் அதுல லாஜிக் இருந்தது? அந்த லாஸ்ட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து நம்பர் மாதிரியா இருக்கு. ஒரு ஃபிளைட் வந்து போகுது, இவர் வந்து அப்படியே பைக்ல பறந்துட்டு போய் உள்ள போயிட்டு அங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மெஷின் கன்ஸ் வச்சுட்டு ஷூட் பண்றாங்க. இவர் மேல படவே இல்லை. அதுக்கப்புறம் இவர் திருப்பி அவங்கள ஷூட் பண்றாரு, ஏதோ ட்ரிக் பண்ணி அப்படியே தொங்கிட்டு அப்படியே தூங்கிடுறாரு வேற கொஞ்ச நேரம். இதெல்லாம் நடக்கிற காரியமா ஃபிளைட்ல? அதுவும் எவ்வளவு ஹைட்ல போகும், எவ்வளவு ஃபாஸ்டா போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் பத்தி எல்லாம் பேசினா உங்களுக்கு கோவம் வருது. அப்ப நீங்க எடுக்கிற படத்தை வந்து நாங்க வந்து லாஜிக்கா இல்லைன்னா கூட ஓகே பார்த்துட்டு செம்மையா இருக்குதுன்னு வந்து we have to be happy about it, right? அந்த மாதிரி நீங்க படம் எல்லாம் எடுத்தீங்கன்னா we have to okay appreciate that. ஓ வா செம்மையா எடுத்திருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணணும். அவ்வளவு முட்டாளுங்களா தமிழ் மக்கள் எல்லாம் சொல்லுங்க. we are just going move forward. நாங்களாம் வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தெல்லாம் நுழைச்சு you don't push us backward. okay, we wanted to move forward. நல்ல படம் எல்லாம் பண்ணணும், நல்ல படம் எல்லாம் வரணுங்கிறது தான் வந்து எங்களோட எல்லாத்தோட விருப்பமா இருக்கு. we are talking for that. அப்படிங்கும்போது நீங்க வந்து you are taking movies like this and you wanted to cheat people on that. அவங்க வந்து ஸ்கேம் பண்றீங்க and அவங்க வந்து இதுதான் படம்னு வேற நீங்க வந்து ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றீங்க. so that's what it went wrong. அதை வந்து அந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கு இல்லைங்கும் போது then that is your problem, right? so இது வந்து ரிவ்யூ பண்றவங்க எப்படி இருந்தாலும் பண்ணுவாங்க. உங்க படத்தை பத்தி தப்பா பேசணுமோ நல்லது பேசணுமோ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்க எப்படி வந்து உங்களோட படம் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, அதுதான் விஷயம். அதே போலதான் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் போய் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கோர்ட்டு மூலியமா நீங்க வந்து ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா லீகலா பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இட் வில் பி. அதுக்கான வழிகள் கண்டிப்பா வந்து they will find out. அதுதான் விஷயம். படம் எடுத்தீங்க, அது லாஸ் ஆயிடுச்சு and it didn't go well அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு say sorry to your fans. அதெல்லாம் உங்களுக்கு பயங்கர கோவமா இருக்கு. நீங்க தான் சொல்லி வர வச்சீங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்கீங்க, பயங்கரமா வாயை பொழந்துட்டெல்லாம் பார்ப்போம் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க நீங்க. அப்படிங்கும் போது அது இல்லை அப்படின்னு மக்கள் சொல்லும் போது அதையே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. யூ கெட் so offended and you're getting so mad. ஸோ அதுக்கான விஷயமா தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஓகே, என்னைக்குமே வந்து ரசிகர்கள் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும் and you work for them. அவங்களால தான் நீங்க ஓகேங்களா, நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க, இவ்வளவு தூரம் வந்து இது பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான். அப்படிங்கும் போது
அவங்க கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணா அதுக்கான கரெக்டான விஷயத்த வந்து நீங்க அட்ரஸ் பண்றதா வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வீடியோல மாதிரி ஸோ நெக்ஸ்ட் மூவி வந்து ஒரு நல்ல மூவியா ஆக்ட் பண்ணுங்க. ஆக்ட் பண்ணி அண்ட் மேக் பீப்புள் ஹாப்பி. ஸோ அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அண்ட் அதுதான் நம்மளோட தமிழ் மக்கள். ஓகே, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க மேல பர்சனலா அவங்க யாருக்குமே எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு வெஞ்சன்ஸ் கிடையாது, எந்த ஒரு ப்ரெஷரையும் கிடையாது. ப்ராப்ளம் இஸ் த மூவி டிடன்ட் ஒர்க் அவுட். அண்ட் அதுக்கான எந்த ஒரு நெசசிட்டி ஸ்டெப்பும் எடுக்காம நீங்க அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து அதை தவிர மற்ற விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து ரியலி பீப்புள் ஆர் கெட்டிங் ஸோ அஃபெண்டட் அண்ட் தே கெட்டிங் ஸோ மேட். அதுதான் விஷயம். அண்ட் என்றைக்குமே வந்து ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். அது வந்து அக்செப்டன்ஸ்குள்ளே கொண்டுட்டு வரணும். தட்ஸ் வாட் ஒரு கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து அதுதான் வந்து இட் வில் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கணுங்க, நெகட்டிவ் இருக்கணும் லைஃப்பில். இந்த மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்படணும். நிறைய விஷயம் வந்து நெகட்டிவாக சொன்னாதான் வில் ஹாவ் அ சான்ஸ் டு மேக் இட்ஸ் பாசிட்டிவ், ரைட்? நம்ம எப்பயுமே வந்து புகழ்ந்துட்டே இருந்தாங்கன்னா அது பிரச்சனை. உங்களுக்கு நீங்கள் வளரவே முடியாது. இப் நெகட்டிவ் இருந்தால் தான் யூ வில் நோ நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோங்கிறது தெரியும். அட்லீஸ்ட் அதுலேருந்து நம்ம திருத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்க மேலே உரிமை இருக்கிறதுனால தானே மக்கள் வந்து இது நல்லா இல்லை, நாங்கள் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து அது உங்களை பேசினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் உங்களை, ரைட்? அதனால தான் அவங்களுக்கு கோவம் வருது. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திங்ஸ் வாட் எவர் ஹேப்பன் அண்ட் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறதான் வந்து நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம். அண்ட் அகெயின் வி விஷ் யூ குட் லக் அண்ட் ஹோப் யூ வில் கம் அப் வித் அ வெரி குட் மூவி நெக்ஸ்ட் டைம் அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ ஸோ மச்.